வணக்கத்திற்குரிய கேப்டன் அவருடைய நினைவு நாளில் அவருடைய நினைவிடத்தில் அவருடைய பாதங்களை வணங்கி அவருடைய ஆன்மா நற்கதி அடைய வேண்டும். அவரை நம்பியிருக்கக்கூடிய குடும்பம், அவரை நம்பியிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், அவர்களுக்கு இறைவன் நல்வாழ்வை அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்திருக்கின்றேன். மரியாதைக்குரிய கேப்டன் அவர்கள் மனிதரில் சிறந்தவராக ஒரு அரசியல் கட்சியை துவங்கி நடத்திய போது அவர் வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ தலைவர்கள், மிகச்சிறந்த தலைவர்கள் இருந்த நிலையில் அந்த தலைவர்களிலெல்லாம் ஒரு கேப்டனாக வாழ்ந்து தமிழக மக்களுக்கு அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக திகழ்ந்தார்கள். 2014ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்ற போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் ஒரு சிறப்பான ஒரு கூட்டணியை, தேசிய ஜனநாயக கூட்டணியை அமைக்க வேண்டும் என்று அன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த நானும் எங்கள் கட்சியை சேர்ந்த சகோதரர்களும் முயன்றபோது அந்த கூட்டணி முழுமை பெற வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் கேப்டன் அவர்கள் தலைமை தாங்குகின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதில் ஒரு அங்கமாக வந்தாக வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டோடு அன்று அந்த பேச்சுவார்த்தையை துவங்கி மரியாதைக்குரிய கேப்டன் அவர்களோடும் மரியாதைக்குரிய அம்மா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோடும் அவருடைய மைத்துனர் சுதீஷ் அவர்களோடும் பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி ஒரு கூட்டணி அமைத்த போது கேப்டன் அவருடைய பொறுமை, அரசியலை அவர் அணுகுகின்ற தன்மை, அரசியலில் அவர் முன்னெடுத்துச் செல்ல இருந்த பார்வை, இவற்றையெல்லாம் பார்த்து நான் வியந்திருக்கின்றேன்.